அதான் இப்படி சந்தோஷமா எங்க வர்ற? சினிமா வண்டி வருது. அதுக்கு ஏன் பிள்ளை இப்படி ஓடுற? நோட்டீஸ் வாங்குறதுக்கு. யோ 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 எனக்கு குடியா? யோ யோ நோட்டீஸ் எனக்கு குடியா? யோ 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 குடியா? யோ டேய் ஊருக்கு தட. என்ன படம் நடக்குது பிள்ளை டென்ட்ல? எம்ஜிஆர் படம். எம்ஜிஆர் படம்னு தெரியாதா? அதான் அவர் படமே போட்டிருக்க. படத்து பேரை சொல்லண்டி. சொல்றேன் இல்ல ஆத்தா, எம்ஜிஆர் படம்னு. அந்த நோட்டீஸ்ல என்ன பேரு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லுடி. படிக்க தெரிஞ்சாதான் அப்பவே சொல்லி இருப்பல்ல ஆத்தா. படிக்க தெரியாமலே இந்த சிலுப்பு சிலுப்புறா. என்ன படிக்க தெரிஞ்சா? அடியே பாண்டி மீனா. ஆத்தா வந்துட்டு ஆத்தா. அங்க என்னடி பண்ற? மாமனுக்கு சோறு எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஏண்டி முதுகாடி தேய்ச்சி விட்ட? ஏன் ஆத்தா, நான் தேய்ச்சி விட்டதுக்கு என்னவா? என்னவா? தேங்காய் நாரை போட்டு பறக்கு பறக்குன்னு தேய்ச்சு முதுகு தோலை எல்லாம் உடிச்சு விட்ட. ஆத்தோ எரியுதா ஆத்தா? குளு குளுன்னு இருக்குது. சிரிக்கிறா பாரு சிரிக்கி. அம்புட்டு தண்ணிய வாரி கொட்டியும் இன்னும் திகு திகுன்னு எரியுதுங்கிறேன். தம்பிக்கு ஏண்டி இன்னைக்கு இம்புட்டு சீக்கிரம் சோறு கட்டுற? இல்ல ஆத்தா, பாவம் மாம கோழி கூப்பிட வயக்காட்டுக்கு போயிடுச்சுல, அதான் நேரத்துக்கு எடுத்துட்டு போறேன். அது மட்டும் இல்ல, அதுக்கு நெத்திலி குழம்புனா ரொம்ப பிடிக்கும் இல்ல. மாமனுக்கு மட்டும்தான் பிடிக்குமாக்கும். உங்க அப்புவுக்கு கூட தான் நெத்திலின்னா உசுரு. அங்கன சீனா தானா கடையில தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நீ வர வழியில அவங்கள சாப்பிட வர சொன்னேன்னு சொல்லிட்டு வந்துரு. அடியே ஒன்ன தாண்டி கையில நெருப்பா கொதிக்குது. வெறுங்காலோட போகாத, அந்த செருப்பை மாட்டிக்கிட்டு போ. சரியாத்தா. இப்போதைக்கு நிலைமை சரியில்லை. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவும் இல்லை. இப்போ சொல்றேன், பாண்டி மீனா உங்களுக்கு தான். வேட்டியை மடிச்சு கட்டுங்க. என்ன டேய் மருது, இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பாண்டி மீனா முதுகுல மண்ணு பட வைக்கல, தற்காலி நான் தேவையில்லடா. ஏப்பா அப்படி இழைக்குது? முதல்ல உன் மருமனை கூப்பிட்டு. எனக்கு அறிவு இல்ல, புத்தி இல்ல, மூளை இல்லன்னு சொன்னாலே எல்லாம் இருக்குங்கிறத நிரூபிக்க போறேன். அந்த நாயை கூப்பிடு. அப்படியா? இதோ கூப்பிடுறேன். ஆத்தா தெய்வானே, அடைய மயிலு. என்னத்தா? ஏண்டி தொய்வையான எனக்கா புத்தின்னு சொன்ன? யாத்தா, திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊர் டவுன் பஸ்க்கு வர எவ்வளவு? 1 ரூபா. டிக்கெட் எடுக்காம 1 ரூபா மிச்சம் பிடிச்சிட்டானே. கண்டக்டர் எப்படி ஏத்துனா? அவன் எங்க ஏத்துனா? நல்ல பஸ்ஸுக்கு முன்னாடி கம்பி பிடிச்சிட்டே ஓடியாந்தேன். என்ன பெத்தா அப்போ? இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல அத்தை. திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊருக்கு குருகாவண்டியில வர்றதுக்கு எத்தனை ரூபா? 3 ரூபா. போன வாரம் சந்தைக்கு போனப்போ குருகாவண்டி பின்னாடியே ஓடி அந்த 3 ரூபா. வாடி அடைய ராசாத்தி. ஆத்தா ஆத்தா வலிக்குது. வலிக்கும். இங்க பாரு, மொச்ச கொட்ட மாதிரி இல்ல இருக்கு. தினமும் உங்ககிட்ட தானே படுத்துக்கிற. உன் தலையில தான் வந்திருக்கோம். உங்ககிட்ட இருந்து எனக்கு வராம இருந்தா சரி. வலிக்கண்ணு, தந்தி பேப்பர் வருது. வள்ளிக்கண்ணு வாங்க தச்சி. வாங்க தச்சி. என்னடி பேனா பாக்குற? சீப் அப்படி கூட ஒரு பேனை ஈர இல்லாம அம்புட்டி வாரி தள்ளி போடுறான் பாரு. ஐயோ வலிக்கும். ஐயோ என்னடி இது, பேன் இப்படி புடிச்சு கிடக்கு. ஐயோ வலிக்கும் இல்ல. வள்ளிக்கண்ணு, முந்தா நாள் ராத்திரி நான் சினிமாவுக்கு போயிருந்தேன். அம்மனுக்கு போட்ட நகை மாதிரி அம்புட்டி வாரி வலிச்சு போட்டுட்டு வந்திருந்தா. யாரு? நம்ம ரைஸ் மில்லுக்காரவங்க பஞ்சாயத்து தானே. அடி கூறு கட்டவளே அவல்லடி, அந்தியூர்காரி சரோசா. பாவி வரப்பா பட்டு கடப்பா. என்ன மந்திர மாயம் பண்ணாலும் இந்த பாரு, உன் புருஷன் அவளையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். இப்படியே விட்டுட்டு இருந்தேன், அங்கேயே போய் கடையா கிடந்துருவா சாக்குறத. நமக்கு எதுக்கு அடுத்து விட்டு வம்பல்லாம் இல்லாத்தா? ஆமா, ஊர் சங்கதி எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறீங்களே, ஆனா ஒருத்தவ வீட்டு சங்கதி மட்டும் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவ யாரடி? அவ யார்கிட்ட சொல்லு. அவ பண்ட பாலத்தை தண்டை பாலத்தை ஏத்து போட ஏத்தி. ஆமா தாச்சி, உன் வீட்டுக்காரவங்க ஓடி போயிட்டாங்கன்னு சொல்றாங்களே. ஏன் ஒண்ணாக, எதுக்காக ஒண்ணாக கொஞ்சம் எடுத்து விடுறது. அப்படி வலிக்கணும். விஷயம் தெரியுமா? அடுப்புல ஓல கொதிக்குது, அரிசி கூட போடாம வந்துட்டேன். நான் ஒரு கூறு கட்ட குப்பி. ஆத்தா வரட்டுமா? ஆத்தா நான் வாரண்டி ஆத்தா.
அத்தா. தலைவலி வந்துருச்சா? ஆமா அத்தா, மண்டைய பொழுக்குது. அந்த கொட்டான்ல உங்க அப்பு போட்டுக்குவாங்கல்ல மாத்திரை, அதுல ஒண்ணு எடுத்து போட்டுக்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாத்தா. வர காப்பி வச்சு குடிச்சா தலைவலி எல்லாம் பஞ்சா பறந்துடும். பணம் போச்சு, நகை போச்சு, இப்ப புருஷனே போயிருவாரோன்னு பயம் வந்துருச்சுமா. ஆமாத்தா, அதுக்காக தானேத்தா போறோம். நிறுத்தியா? ஆத்தா, என்ன பாப்பா? கட்டுவாணி அந்தியூர் சரோஜ வீடு. வாவல போலாம். இரு, எனக்கு என்னமோ பயந்து கிடக்குடி. ஐயே, நான் கூட இருக்கல, அப்புறம் என்ன பயம்? நீ இருக்கிறதா எனக்கு பயமே. இந்தா இத போட்டு மென்னுகிட்டு அங்க வந்து ஏதாச்சும் வளர்ன. ஆமா, அப்புறம் எல்லாம் நான் பேசிக்கிறேன், நீ வா. அத்தா, சும்மா இரு. அம்மா, அம்மா. யார் நீங்க? நாங்க பசும்பொன் கிராமத்துல இருந்து வந்திருக்கிறோம். ஓஹோ, நீங்களா? எங்க வந்தீங்க? ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டுக்காரவங்க அடிக்கடி இங்க வந்து தங்குறாங்கல்ல, அத பத்தி ஊருக்குள்ள ரொம்ப தப்பா பேசிக்கிறாங்க. நானா உங்க வீட்டுக்கார கைய பிடிச்சிட்டு வந்து இருன்னு சொல்றேன். அவங்களா வராங்க, அவங்களா போறாங்க. அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? நீர் அதுக்குல தாயி, நீங்க நினைச்சு என்ன என் வீட்டுக்காரி என் கூடவே இருக்கிற மாதிரி செய்ய முடியும் தாயி. ஓஹோ, நீங்க உங்க வீட்டுக்காரோட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்க வீட்டுக்காரர் இங்க வர்றது என்னால தடுக்க முடியாது. வேணும்னா ஒண்ணு செய்யுங்களே, நீங்களே இங்கே வந்து தங்கிக்கீங்களே. எனக்கும் வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. எப்படி வசதி? இத பாருமா, வேலைக்குன்னு சேர்த்துக்கிட்டா நான் இறக்கமே காட்ட மாட்டேன். காலையில என் துணிமணி தோச்சு போறதுல இருந்து ராத்திரி என் காலை அமுக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். வேணும்னா அவர்கிட்ட சொல்லி ஒரு 5 or 10 சம்பளம் மேல போட்டு தர சொல்றேன். புருஷனை வச்சு வாழ தெரியாத மலைத்து முண்டன் நீ. உன்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்லடி. போகடி வெளிய. என்னடி சொன்ன? ஊர்ல இருக்கிற ஆம்பளைக்கு எல்லாம் புள்ள பெக்க தயாரா இருக்கிற நீ உத்தமி, ஒருத்தருக்கு முந்தானே விரிக்கிற ஆத்தா மலடி, அப்படித்தானே? இத பாரு, என் ஆத்தாள பத்தி ஏதாவது சொன்ன உன் நாக்கு இழுத்து வச்சு அறுத்து போடுவேன். நிறுத்தடி. நீங்களா வெளியே போறீங்களா இல்ல ஆளை வச்சு வெளியே அனுப்பிடுமா? நானு தேவர் சாதி பொண்ணடி. என் ஆத்தாளுக்காக கொலை கூட செய்ய தயங்க மாட்டேன். இத பாரு, என் அப்பவா இங்க வந்தாலும் நீயா புத்திமதி சொல்லி வெளியே அனுப்புற இல்ல பல்ல இழுச்சுக்கிட்டு நின்னு உன் குற வழிய நெரிச்சுடுவேன். நெரிச்சு நீ கெட்ட கெட்டு ஆத்தா நெக்லஸ் கேட்கிறா. பாக்கி வாய் கூட வந்து கழிச்சுக்கிறேன் திருக்கி. என்ன நெஞ்சு திமிர் இருந்தா இந்த அனாதை கழுத புறம்போக்கு நாயி அவ வீட்டுல போய் அப்படி பேசிட்டு வந்திருப்பா. அவ அனாதை கழுததாங்க, அவளுக்கு யாரும் இல்லதான். ஆனா நம்ம குடும்பத்து மேலயும் அதோட மறுவாத மேலயும் அம்பட்டு உசுர வச்சிருக்காவ. இந்த வீட்டு செவத்து மேல ஒரு சாணிக்கரை கூட படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவ. அந்த செருக்கியால மன்னிச்சிருங்க சாமி, மன்னிச்சிருங்க. அந்த மவராசியால நம்ம குடும்பத்து மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி நடந்துகிட்டாவ. அதுக்காக போய் இம்பட்டு கோச்சுக்கிறீள் ஐயா. நான் ஆம்பளடி, சேத்த கண்ட இடத்துல மிதிப்பேன், தண்ணிய கண்ட இடத்துல கழுவிக்குவேன். இவனே ஒண்ட வந்த பிடாரி, இவன் என்னடி ஊர் பிடாரிய விரட்டுறது? அப்போ நாங்க உண்மையிலேயே அப்படி பேசணும்னு நினைச்சுக்கிட்டு போகல. ஆத்தாவக அம்புட்டு கேவலமா பேசுறத பொறுக்காமத்தா நானும் என்னென்னமோ சொல்லிவிட்டேன். குத்தோன்னா உங்க கால்ல விழுந்து கும்பிட்டு கேட்டுக்கிற, என்ன மன்னிச்சு விட்டுருங்க. இந்த வீட்டுல யார மன்னிச்சாலும் ஒன்ன மன்னிக்க முடியாது. இப்பவே நீ வீட்டை விட்டு வெளியே போற. புறப்படு. எப்படி அனாதையா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சியோ அதே மாதிரி அனாதையாவே தொலைஞ்சிரு. ஏங்க, விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அவளுக்கு நம்மள விட்டா வேற யாருங்க தெரியும்? வெயில்ல காஞ்சாலும் மழையில நனைஞ்சாலும் இந்த வீட்டு தானங்க சுத்தி சுத்தி வருவா. திக்கத்தவங்க அவ வேற எங்க போவா? அப்போ என்ன மிதிச்சு வேணும்னாலும் கொன்னுடுங்க. போற சீவன் இங்கேயே போட்டோம். இந்த வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லிடாதீங்க. அப்போ இந்த பாரு வள்ளிக்கண்ணு, இந்த வீட்டுல ஒண்ணு அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். இன்னும் 5 நிமிஷத்துல இந்த வீட்டை விட்டு அவ வெளியே போகணும், இல்ல நான் போயிருவேன். அவளா நானாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? என்ன பத்தி உனக்கு தெரியுமில்ல? பாண்டி மீனா, வீட்டை விட்டு வெளியே போ. ஆத்தா,
ஆத்தா ஆத்தா என்னத்தா இது? அப்பு சொல்ற மாதிரியே நீயும் சொல்றிய. எனக்கு உன்னையும் அப்புவையும் விட்டா வேற யார் ஆத்தா தெரியும்? நான் எங்க ஆத்தா போவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வெளியே போ. ஆத்தா இம்புட்டு நாள் என்ன பொத்தி பொத்தி வளர்த்தியே, இப்படி சொல்றதுக்கு உனக்கு எப்படி ஆத்தா மனசு வந்துச்சு? ஒரு சன முச்சோடும் என் அனாதன்னு சொன்னப்போ உன்கிட்ட வந்துதானே நான் அழுவேன். அப்பெல்லாம் நீ நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்லைன்னு சொல்வியே. ஏன் ஆத்தா இப்ப நீ ஏன் என் அனாதைய வெளியே போ சொல்றிய? ஒரு கட்ட கழுவ உன்னை யாரடி இந்த வீட்டு மேலேயோ இங்க இருக்கிறவங்க மேலே இப்படி பாசத்தை வைக்க சொன்னது? நான் உன்னை எம்பட்டு ஏசுறாங்க, உரைக்கல உனக்கு உப்பு பட்டு சாரத்தீங்கள நீ. பாடி ஆத்தா, பாடி வெளியே ஆத்தா, இங்கிருந்து இங்கிருந்து. புருஷனை வெளியே துரத்துனாங்கிற பழிய சுமந்துக்கிறத விட புள்ளைய துரத்துனாங்கிற பழியவே நான் சுமந்துக்கிறேன். நீங்க இருந்து போயிருமே, நான் போயிரு ஆத்தா. ஆத்தா போற ஆத்தா, போயிட்டு வர ஆத்தா. போற இடமே தெரியல, பயணம் சொல்லிக்கிறேன் பாத்தியா? நான் ஒரு மக்கு, நாளும் தெரியாது நட்சத்திரமும் தெரியாது, புத்திக்கும் தெரியல தசையும் தெரியல. போற ஆத்தா. ஆத்தா மாமாவ நல்லா பாத்துக்க. அது நான் எங்கன்னு கேட்டா ஓடுகாலி கழுத எங்கேயோ ஓடு போயிருச்சுன்னு பழிய என் மேல போட்டுரு. ஆத்தா என்ன சொல். இப்பதான் நான் வீட்டுக்கு வந்தேன். அக்கா எல்லா விவரமும் சொல்லிருச்சு. வீட்டுக்கு வா. இல்ல மாமா, அப்போ என்ன வெளியே போக சொல்லிட்டாங்க. ஏய் நான் சொல்றேன்ல, வா. வாங்குறேன்ல. அப்ப அங்கே நில்லு. ஏன் இப்படி நடுசாமத்துல தெருவு கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? ஊரையே கூட்டியிருப்பேன், முடியல. ஏன் விளக்குமாறு கிடைக்கலையா? அப்ப என்ன நக்கல் பண்றீங்களோ? விஷயத்தை நம்ம 2 பேருக்குள்ளே பேசி முடிச்சுக்கலான்னு தெருவு மட்டும் கூப்பிட்டுருக்கேன். இப்ப இங்க என்ன நடந்துருச்சுன்னு இப்படி கூட்டத்தை கூட்டி இருக்கீங்க? இன்னும் என்ன அப்ப நடக்கணும்? நான் வீட்டை விட்டு வெளியே தூரத்துல விட என் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க இவளை வெளியே அனுப்புறது முட்டாள்தனம்னு அர்த்தம். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்தாச்சா? கேட்டீங்களா ஐயா? நீங்களும் கேளுங்க. இவ என்ன என் பொண்டாட்டி வயித்துல பிறந்தவளா? எங்கேயோ பிறந்த அனாதை கழுதுக்காக என்ன பகைச்சிட்டு என் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தானா எனக்கு என்ன மரியாதை? சுத்தி வளைக்காம நேரடியாவே கேக்குறேன். ஏமாப்ல, இவளை பிரிஞ்சு ஒரு ராத்திரி கூட உன்னால தனியா இருக்க முடியாது இல்ல? அப்ப நீ என்ன இவளை வச்சிருக்கிறியா? போடி சொல்லு மாப்ள. ஆமையா, நான் அவளை வச்சிருக்கேன். பாப்பா போ வீட்டுக்குள்ள. ஓஹோ, அம்படி தூரத்துக்கு வந்துட்டியா? டேய் கேட்டியாடி அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டியா? இனிமே அந்தியூர் சரோஜாவை பத்தி இந்த குடும்பத்துல யாராவது பேசுனீங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு கண்ட இடத்துல வெட்டி போடுவேன். ஓ, இங்க என்ன ஓசியில சினிமாவா காட்டுறாங்க? வாயை பொழுந்துட்டு பாக்குறீங்க? உங்களை எல்லாம் எவன்டா கூப்பிட்டா? பாங்க. யாராவது வரப்பு மேல நடந்து போறது? ஏன்பா கேட்கறது காதல விழுகல? மம்பட்டிய தோல்ல போட்டு சவடால போறிய, என்ன விஷயம்? ஏய் என்ன கேட்ட? வரப்பு மேல போறது யாருன்னு கேட்டேன். இந்த வயலு சின்ன கருப்பத்தவருக்கு சொந்தம். நான் ஒரு மச்சான். அதெல்லாம் நேத்தோட போச்சு. இப்ப இந்த வயலு எங்க வைரவத்தேவருக்கு சொந்தம். எங்க இன்னொரு தடவை சொல்லு. ஒரு தடவை இல்ல 9 தடவை சொல்லுவேன். இந்த வயலுக்கு சொந்தக்காரரு எங்க வைரவத்தேவர். என்னடா சொல்லு?
மாப்பிள மருது சண்டை நிறுத்துங்கடா. டேய் 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 ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? பிரசிடன்ட் மாமா. மாமாவே இந்த மேட்டு வயல் யாருக்கு சொந்தம்னு சொல்லுங்க. மாப்பிள அந்த நிலம் உனக்கு தான் சொந்தம். மாமா. ஆமா மாப்பிள, நேத்து ராத்திரி சீட்டாட்டத்துல உங்க மச்சான் அந்த நிலத்தை இவங்கிட்ட தோத்துட்டான். பதிவு பண்றதுக்கு பத்திரம் கூட எங்கிட்ட தான் இருக்கு. சாட்சி கையெழுத்து போட வரியா? மொரடனுக்கு மூளை முட்டிலடா. எப்படி? அக்கா அக்கா. என்ன தம்பி இதெல்லாம்? இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். உன் வீட்டுக்காரர் என்ன காரியம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாரா? இல்லையப்பா, உடம்புக்கு முடியலன்னு வெளியே தெருவு கூட போகாம காலையில இருந்து வீட்டுக்குள்ளதான் உட்கார்ந்துருக்காங்க. உடம்புக்கு முடியலையாமா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க கடைசியா 4 ஏக்கர் வயக்காடு வச்சிருந்தீங்களே, அத சீட்டாட்டத்துல தொலைச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்காரு. என்னங்க? என்னமா வழிக்கண்ணு? தம்பி சொல்றதெல்லாம் போதைய போட்டு விட்டானுங்க. நானும் கையெழுத்த போட்டேன். இப்பவும் சொல்றேன் வழிக்கண்ணு, அந்த இஸ்பேட் ராஜா மாத்திரம் மேல் கையில இருந்து கீழே இறங்கி இருந்தது. கதையே வேற. இப்ப சொல்றேன், இன்னைய தேதியில உங்களுக்குன்னு காலனா சொத்து கிடையாது. நீங்க 2 பேரும் கட்டின துணியோட வீட்டை விட்டு வெளியே போங்கன்னா போய்த்தான் ஆகணும். தம்பி. மாப்பிள அப்படி சொல்லணும் தான் நினைக்கிறேன், ஆனா மனசு கேட்கல. உங்களுக்காக இல்ல, இதோ கூட பிறந்து தொலைஞ்சிருக்கே அதுக்காக பாக்குறேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்குங்க. சொல்லுங்க மாப்பிள, கேட்டுக்கிறேன். சொல்ற வேலையை செஞ்சுட்டு போடுற சோத்தை திருட்டு ஒழுங்கா வேலை பாக்குறேன்னா பாருங்க, இல்லாட்டி வெளியே போயிருங்க. படபடான்னு வேலையை சொல்லுங்க, மடமடான்னு செஞ்சு முடிக்கிறேன். இங்க ஏதாவது செய்யணுமா தேவை? அதெல்லாம் வேண்டாம். காலையில 10 மணி வரைக்கும் தூங்குறதை என்னோட விட்டுட்டு கோழி கூப்பிட எழுந்திருச்சு வயக்காட்டுக்கு போகணும். கோழிய மாப்பிள கூப்பிடணும். கோழியை கூப்பிட்டு நான் வயக்காட்டுக்கு போறேன் இல்லையா வள்ளிக்கண்ணு? ஆமா தம்பி, இனிமே ஒழுங்கா இருப்பாங்க. அங்க போய் மசமசன்னு உட்காராம உழுகுறதுக்கு ஆள் வரலன்னா நீங்க கலப்பை எடுத்து உழுகணும். கலப்பை எதுக்கு மாப்பிள? கையாலேயே உழுதுறேன். என்ன கதையா இருக்கு? நம்ம வயலு நம்ம கலப்ப, இது உங்க வயலு உங்க கலப்ப, உழுதுருவோம் இல்லையா வள்ளிக்கண்ணு? எல்லாத்தையும் விட முக்கியம், இனிமே அந்த அந்தியூர் சரோஜாவை அடியோட மறந்துடணும். அந்தியூரா? சரோஜாவா? யாருமா வள்ளிக்கண்ணது? மச்சான் இதானே? அரே, இனிமே அந்த எச்சக்கலை வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். உங்க பேச்ச கேட்காம இந்த ஊர் எல்லையவே தாண்ட மாட்டேன். சரி சரி, கந்தம் பொட்டி கடையில தினமும் 2 பாக்கெட் கத்திரிமாருக்கு சிரட்டு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. மாப்பிளைக்கு தங்கமான மனசு. என்ன மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி கேட்டீங்க அப்புறம் சோறே கிடையாது. தண்ணி கிடக்குது கிடையாது, அது நமக்கு தேவையா? அதெல்லாம் எப்போ மறந்தாச்சு இல்லையா வள்ளிக்கண்ணு? அக்கா நான் குளிக்கணும், தண்ணி பெண்ணி எடுத்து. போட சொன்னேன், பெண்ணி போடல.
வாங்க விழா வைக்கிறேன். வாங்க மாப்பிள, சோப் பண்ணாலும் போட்டு விடுறேன். இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன சொத்து போயிடுச்சுங்கிற கவலையை விட என் புருஷன் எனக்கு திரும்பவும் கிடைச்சிட்டாருங்கிற சந்தோஷம் தான் எனக்கு. இப்படியும் ஒரு பிறவி. அப்போ 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 இந்த அநியாயத்து கேட்க யாருமே இல்லையா? ஏன் அத்தாச்சி இப்படி பதறிக்கிட்டு வர? எல்லா பிள்ளைகளும் செதறி ஓடுதுங்க. புள்ள பிடிக்கிறதா வந்துட்டான்னு இல்ல நெல்ல வச்சுக்குள்ள போய் ஓடி ஒளியுதுங்க. அம்புட்டி பிள்ளைகளும் அழுது சாவுதுங்க. பதறாம என்ன தம்பி செய்ய முடியும்? விஷயத்தை சொல்லாம நீ பாட்டு பேசிக்கிறதா இப்படி? மாட்டுக்கு போடுற ஊசி தூக்கிட்டு ஒருத்தி வந்திருக்கா. கேட்டா கால்ரா ஊசிங்கிறா. இந்த ஊர்ல ஆம்பளைக்கு கொள்ளைக்கு போறது கூட சுருட்டு தான் பிடிப்பாங்க. நம்ம ஊர்ல கார்ல வந்துருமா? யார் அவ? இப்ப அவ எங்க இருக்கா? தம்பி உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். வாங்க தம்பி. டேய் வாங்கடா. வாடா. இந்த அம்மா டாக்டர்மா. ஹலோ, ஐ அம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஃப்ரம் திருப்பத்தூர். இந்த ஊரை சுத்தி இருக்கிற முறையூர், சூரக்குடி, மருதப்பட்டி இங்கெல்லாம் கால்ரா பரவி இருக்கு. இது வரைக்கும் 25 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த வியாதி இங்கேயே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் தடுப்பூசி போட வந்திருக்கேன். பக்கத்து ஊரை விடுமா, எங்க ஊர்ல அது வந்திருக்கா? இப்ப இல்ல சார், நாளைக்கு வரலாம் இல்லையா? அதெல்லாம் எந்த வியாதி எங்க ஊருக்கு வராது. நாங்க மாரியாத்தாக்கு முறைப்படி பொங்க வைக்கிறோம். உங்க நம்பிக்கையை நான் தப்பா சொல்லல. ஆனா வந்த வேலையை நான் முடிக்காம போனா என் வேலை போயிடும் இல்லையா? நீ வந்த வேலையை செஞ்சா மாரியத்தா உன் கண்ணு அவச்சிரா. ஆக எங்களுக்கெல்லாம் காலரா ஊசி போடாம இங்க இருந்து போக மாட்டீங்க, அப்படித்தானே? மன்னிச்சிருங்க சார், அப்படித்தான். டேய் அக்கா, ஊசி போடாம இங்க இருந்து போக மாட்டாங்களாண்டா? ஏன் தாச்சி, அப்ப நீங்க போக மாட்டீங்க? சிஸ்டர் மறுவாதியா போக மாட்டீங்களா? இத பாருங்க, நான் தனியா வந்திருக்கேன். என்ன டே கணேசா, அந்த எண்ணெய் என்னடு மிஷின்ல சிக்கல். தலைவா, இதுல என்ன இருக்கு ஆனா வரமாட்டேங்குது. என்னடா காலையில இருந்து சகனத்தடை எதுவும் சொல்லாம இருக்கேன்னு பார்த்தேன். சொல்லிவிட்டியா? ஏண்டா என்ன நிறைய இருக்கு, அடிச்சா வரமாட்டேங்குது. அடியே சக்கரத்தி, உனக்கு அம்புட்டு திமிரா? அத்தாச்சி திரும்ப அவ வேன்ல வர்றா. நான் போய் மருதனை கூட்டி வந்துட்டுமா? அவளை துரத்த மறதி எதுக்கு? இந்த விளக்கமானே போதும். பெஞ்சாமனை வீசி விடுவேன் வீசி. ஐயோ, போலீஸ் சீப்பு வருதே. அத்தாச்சி நீங்க முன்னாடி போங்க. முதல்ல போங்க. நீங்க போங்கண்ணா. வாத்தா, நீ வருகன்னு தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் பெருக்கி சுத்தமா வச்சிருக்கேன். எனக்கு கூட உன்ன மாதிரி சுத்தமா இருந்தா தாத்தா பிடிக்கும். கிழவி, இது யாரு கூப்பிட்டியா? உன்னையத்தான். என்ன சர்க்கிளையா? சர்க்கிள் இல்ல, சப் இன்ஸ்பெக்டர். ஒரு நாளைக்கு ஆகாமையா போறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். இந்த அம்மா அவங்க வேலை செய்ய விடாம கலாட்டா பண்ணி அனுப்புனது எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமா? நல்லா கேட்டீங்க. நான் கூட அந்த மாதிரி தான் கேட்டேன். இந்த ஊர் தலைவருக்காக மக்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்குதுங்களே. பெரிய கிரிமினலா இருப்ப போல் இருக்கு. மேடம், முதல்ல இந்த அம்மாவுக்கு ஊசியை போடுங்க. நான் என்ன மாட்டோம் நான் சொன்னேன். ஏத்தா, நீ என்ன பெரிய ஊசியா போட போற? சேலை தைக்கிற மாதிரி முட்டு முட்டு ஊசி போட போற? பயப்படாத ஆத்தா, தைரியமா போடு. நான் தான் சொல்றேன், போடு ஊசியா. யார் இங்க மருது? அவன் தாங்க நம்ம மருது பாண்டியன். ஒரு கான்ஸ்டபிளை விட்டுட்டு போறேன், நீங்க வேலையை பாருங்க. அந்த மருதுவை நான் கவனிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். அண்ணே, ஆடு திருநத்துக்கே கீழே உட்கார வச்சுட்டாங்க. நீங்க பெஞ்சில உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க என்ன மாடா? இல்லண்ணே, மாட்டை திருடிட்டீங்களான்னு கேட்டேன். நான் எதுவும் திருடல, என் கேஸே வேற. அண்ணே ஒரு பீடி கொடுங்கண்ணே. யோ, அதெல்லாம் பழக்கம் இல்லையா? அண்ணன் சட்டை கட்டாம இருக்கீங்க, இன்னும் சாத்துப்படி ஆகலையா? என் நேரம்டாது. இதெல்லாம் அவளால வந்தது, அவளை சும்மா விட மாட்டேன். பசுமன் கிராமத்துல எல்லாருக்கும் ஊசி போட்டாச்சா? ஆமாங்க ஐயா, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அம்மா தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்படியா? ஏன்பா மருது, ஏன்பா இனிமையாவது ஒழுங்காயிரு. சர்க்கார் உத்தியோகஸ்தங்க வந்தா மரியாதையா நடந்துக்க. போப்பா. இந்த ஊர் பிரசிடென்ட்ங்கிற முறையில நான் உங்ககிட்ட சொல்றேன் சார். நல்லது செய்யறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆமா, அதை இந்த ஊர்க்காரங்க புரிஞ்சுக்காததுனால என் மேல உங்களுக்கு வெறுப்பு வந்துருச்சு. பட் நான் அதை பெருசா நினைக்கல. நீங்களும் அதை பெருசா எடுத்துக்காம நான் இந்த ஊர்லயே தங்கறதுக்கு ஒரு இடம் பார்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும்.
உனக்கு இடத்த கொடுத்தா மடத்தையே புடிங்கிடுவியே. என் மாமனையே டேரஸ்ல கொண்டு போய் உட்கார வச்சவளாச்சே. உனக்கு ஊடு கொடுத்தா எங்க எல்லாரையும் ஜெயில கொண்டு போய் எல்லாம் அடிச்சு விடுவேன். நீ இந்த ஊரை விட்டு போனதான் எனக்கு ஆத்திரம் அடங்கும். என்ன சித்தப்போ குத்து கலாட்டு உட்கார்ந்துருக்கீங்க? ஏன் அப்போ சொல்லுங்களா அப்போ. ஏமா நீ வந்த வேலைதான் இந்த ஊர்ல முடிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் என்ன சட்டு புட்டுன்னு கிளம்ப வேண்டியதானே? இல்ல சார், உங்க ஊர் மாதிரியே பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கெல்லாம் நான் போய் தடுப்பு ஊசி போட வேண்டியிருக்கு. அங்கெல்லாம் போக வர பஸ் வசதி இங்கதான் இருக்கு. அதனாலதான் நான் இங்கேயே தங்கிடலாம்னு நினைக்கிறேன். சித்தப்போ ஏமாந்துராதீங்க. இவ ஊருக்கு ஊசி போடுறது முக்கியம் இல்ல, நம்ம ஊரு கட்டுப்பாடுதான் முக்கியம். ஆமா ஆமா, நீ இங்க தங்க நினைக்கிறது எங்க யாருக்குமே பிடிக்கல. நல்லபடியா ஊரை காலி பண்ணிட்டு போய் சேரு. கரெக்ட் சித்தப்போ. மன்னிச்சிருங்க சார், வீடு தரமாட்டேன்னு சொல்லுங்க, தப்பு இல்ல, அது உங்க விருப்பம். ஆனா ஊர்லயே தங்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்க யாருக்குமே உரிமை இல்ல. நான் இங்கதான் உங்களோட தான் தங்க போறேன். குட் பை. அடியாத்தி, என்ன சித்தப்போ இப்படி ரப்பு பிடிச்சவளா ராங்கி பிடிச்சவளா இருக்கா? அம்புட்டு சொல்லி கூட இங்கேயே தங்குவேன்னு சொல்லிட்டு போறாள. ஏன் சித்தப்பு, இவ எங்க தங்குவா, எப்படி தங்குவா? ஏய் ஒன்னதான் என்ன? இப்போ உன் டென்ட் நான் எரிக்க போறேன். பொம்பளையாச்சான்னு பாக்குறேன். கட்டிக்கிற துணிமணி இருந்தா எடுத்துக்க. கொளுத்தனம்னு வந்துட்ட, அப்புறம் அதுல என்ன தர்மம் நியாயம்? நீ எதுக்காக வந்தியோ அதை சீக்கிரமா முடிச்சிட்டு போ. ஏய் உனக்கு ரொம்ப திமிரடி. எங்க வந்த? நான் எப்படி கஷ்டப்படுறேன்னு பாத்துட்டு போக வந்தியா? என்ன மன்னிச்சிரு, எனக்கு மழை வரும்னு தெரியாது. மழை வந்தது மனசு கேட்கல, அதான் ஓடி வந்தேன். வந்த பார்த்தேன், நீ போலாம். நான் பாத்துட்டு போறதுக்காக வரல, நீ மழையில நனையக்கூடாதுங்கிறதுக்காக வந்தேன். நான் நனையறத பத்தியோ காயறத பத்தியோ நீ கவலைப்பட வேண்டியதில்லை. நீ ஏன் நனையக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு எனக்கே தெரியல. பக்கத்துல எங்க தோட்ட வீடு இருக்கு, அங்கே நீ பாதுகாப்பா இருக்கலாம். எந்திரிச்சு வா. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். நான் சொல்றத கேளு, மழை பலமா வருது, எந்திரிச்சு வா. நான் வரல. இப்ப நீ வர போறியா இல்லையா? வரமாட்டேன். என்ன பாக்குறீங்க? அதுதான் உங்க டென்ட். நீங்க
நீங்க ஜாலியா அணுவீங்க, நாங்க போறோம். வாங்க. என்ன பாக்குறீங்க? இது உங்க வீடுதான். உள்ள வாங்க. வாங்க. டென்ட் கொட்டாயை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. சின்ன வயசுல என் கூட படிச்ச ஒருத்தன் டவுன்ல இருக்கான், அவன் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் கூடாரத்தை சொல்லல, உங்களை சொன்னேன். சந்தியா. அடடே, நீங்களா? வாங்க வாங்க. அப்பா, நான் சொன்னேன்ல மருது, இவர்தான்ப்பா. ஹலோ, ஐ எம் கௌரி சங்கர். உனக்கு யாருமே இல்லைன்னு இவர் அப்பாங்கிறியே. ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக். சந்தியா என்னுடைய மக, நான் அவருடைய அப்பா. ஆனா உண்மையிலேயே அவ யாரோ நான் யாரோ. சார், நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. மிஸ்டர் மருது மெட்ராஸ்லயே, என் தமிழ்நாட்டிலேயே பெரிய மருந்து கம்பெனிக்கு சொந்தக்காரன் தான். என்னுடைய கம்பெனியில் தான் சந்தியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. எத்தனையோ பெண்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த கம்பெனியில சந்தியா மட்டும் என்ன பெருசா கவர்ந்துட்டா. அமெரிக்காவில இருந்த என்னுடைய ஒரே மகனுக்கு அவளை கட்டி வச்சு என்னுடைய மருமகளாக்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன். வேண்டாம் வேண்டாம் அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன். என் மகனுக்கும் சந்தியாவோட போட்டோ அனுப்பி அவனுடைய சம்மதத்தையும் வாங்கினேன். கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணேன். கல்யாண நாளும் வந்துச்சு, முகூர்த்த நேரமும் நெருங்கிச்சு. ஆனா ஏன் உங்க பையன் அமெரிக்கால இருந்து வரலையா? வந்தா பாஸ்டர், ஒரு வெள்ளக்கார பொண்டாட்டியோட. நீ ஏமா வீணா மனசு போட்டு குழப்பிக்கிற? ஜஸ்ட் எவ்ரிதிங் ஹேப்பன் லைக் எ ட்ரீம். மருது, என் பையனை நான் வீட்டை விட்டே துரத்துட்டேன். மன்னிச்சிருங்க சார். இங்க வந்ததும் உங்களை பார்த்தப்போ உங்க மேல எனக்கு மரியாதையே இல்ல. ஆனா இப்ப என் மனசுல நீங்க ரொம்ப உயர்ந்துட்டீங்க. சந்தியாவை பொறுத்த மட்டும் இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம். அவளை நான் மனைவியா ஏத்துக்கிறேன். சந்தியா, ஃபேர்வெல் டு விஸ்கி. இனிமே அப்பா குடிக்கவே மாட்டான். ஏண்டி அத்தா, உன் மாமா விஷயத்துல சாக்கரை யாருன்னு சொன்னனே, கேட்டியா நீ? சுத்த தெங்கனையா இருக்கேடி நீ. இத பாரு தச்சி, என் மாமனை பத்தி ஏதாச்சும் சொன்ன அப்புறம் நான் உன் புருஷனை பத்தி சொல்லிடுவேன். ஆமா, எனக்கு என்னடி வந்துச்சு? காத்திருந்தவன் பொண்டாட்டியே நேத்து வந்தவன் கொண்டு போன கதையை ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான் இம்புட்டு சொன்னேன். அத்தாச்சி, அதுல கூட பாரு, காத்திருந்தவன் பொண்டாட்டியே நேத்து வந்தவன் கொண்டு போயிட்டான்னு தான் சொல்லுவாங்க. காத்திருந்தவன் புருஷனை நேத்து வந்தவன் கொண்டு போயிட்டான்னு சொல்றாங்களா? அடே பர்மா தேக்கு பட்டுக்கோட்டை பாக்கு. இது என்ன அத்தாச்சி, இன்னும் எம்புட்டோ விஷயம் வச்சிருக்கேன். அதையெல்லாம் கேட்டீங்க அசத்து போயிருவீங்க. என்ன பாப்பா, விறகு கட்ட தூக்கி விட ஆள் இல்லையா? நான் தூக்கி விடுறேன். என்ன பாப்பா? தொடாதீங்க.
இல்லையே. பாப்பா தயவு செஞ்சுங்கிறது போயிடுங்க. உன்னை தூக்கி சுமந்த நெஞ்சில இப்படி நெருப்பள்ளி கொட்டுறியப்பா. என்ன மன்னிச்சிருக்கா. எனக்கு ஆத்தா முகம் தெரியாது. நீ எனக்கு அக்காவா பிறந்த. ஆனா ஆத்தாவா என்ன வளர்த்த. உன் மனசு நோக்கிற மாதிரி நிச்சயம் நான் நடந்துக்க மாட்டேன். சின்னதுல இருந்தே பாப்பாவோட விளையாடுத்தனமா பழகிட்டேன். உன் மேல சத்தியமா சொல்றேன்க்கா, அவளை பொண்டாட்டி ஸ்தானத்துல நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. நீ நினைக்கலப்பா. ஆனா இந்த வெகுளி கழுத விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னை தாலி கட்டின புருஷனாவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கால. நீ சாப்பிட்ட எச்சையில அந்த புள்ள திருட்டுத்தனமா சோத்து போட்டு திங்கிறத நான் எத்தனை நாளைக்கு பார்த்திருப்பேன் தெரியுமா? அவ அப்படி ஒரு நினைப்ப வளர்த்துக்கிட்டதுக்கு என்னக்கா பண்ண சொல்ற? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல தம்பி. இது வரைக்கும் அவளை பொண்டாட்டியா நினைக்காத நீ இனிமையாச்சும் நினைச்சுக்கலாம் இல்லையா? ஏன்னா நீ ஆம்பளை, மனச மாத்திக்கலாம். ஆனா அது பொட்ட புள்ள பாரு. சந்தியான்னு ஒருத்தைய நான் பார்க்காம இருந்திருந்தா சத்தியமா சொல்றேன், இப்ப நீ கிழிக்கிற கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். ஆனா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். வர்ற புதன்கிழமை கல்யாணம். அப்படி சொல்லாத தம்பி. இவ என் வயிற்றுல பிறந்திருந்தான்னா நான் உன்னை இப்படி தர கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். ரோசத்தோட வேற ஒருத்தனுக்கு கட்டி வச்சிருப்பேன். ஆனா எவ வயிற்றுலயோ பிறந்து என்னையா ஆத்தாளுக்கு ஆத்தாளா அப்பனுக்கு அப்பனா நம்பிக்கிட்டு இருக்காளே இந்த புள்ள. இவளுக்கு நான் உன்னை கட்டி வைக்கலன்னா கும்பிட்ட கையவே கோடாலியால வெட்டின மாதிரி இல்லப்பா ஆயிரும். எப்படி சொன்னாலும் அது உங்களுக்கு புரியாது. புரியாது மட்டுமில்ல, என்ன நம்பவும் மாட்டீங்க. இந்த தடவை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நின்னு போச்சுன்னா அவ செத்துருவா. ஒருத்தி செத்தாலும் பரவாயில்லைன்னு இன்னொருத்திக்கு வாழ்க்கை கொடுக்கிற நிலைமையில நான் இல்ல. கடைசியா ஒரு தடவை சொல்றேன், என்ன மன்னிச்சிரு. பாப்பாவும் என்ன மன்னிச்சிடட்டும். நான் வரேன். இதுக்கு பேர்தான் விதின்னா இதை ஏத்துக்கிறத தவிர நாம வேற என்ன பாப்பா செய்ய முடியும்? நீ அழாத பாப்பா. ஏன்பா பொண்ணு பாண்டி மீனா இல்லையா? இல்ல மாமா. ஏன்பா மருது? வேற எதையும் கேட்காதீங்க. குன்னக்குடியில கல்யாணம், குடும்பத்தோட வந்துருங்க. என்னது தாலி இவ்வளவு சிறுசா இருக்கேன்னு பாக்குறியா? எங்க குடும்பத்துல எப்பவும் அரை பவுன்ல செய்யறதா வழக்கம். தாலின்னு உங்க கையால தங்கத்துல கொடுத்தா கூட வேண்டாங்க, தகரத்துல கட்டினா கூட அதை நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். உன் மனசுக்கு ஒரு குறையும் வராது சந்தியா. நான் வரேன். மருது மருது, உன்னையும் மச்சானும் எங்கெல்லாம் சேர்றது? ஏன் இப்படி பதறீங்க? பாண்டி மீனா விஷம் குடிச்சிருச்சுப்பா. அண்ணே இப்போ போன் இருக்குது, அதிக நேரம் தாங்காது. பாப்பா தம்பி, பாப்பா இப்படி செஞ்சுட்டியாமா? மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீ என்னமா குத்தம் செஞ்ச? என்ன கட்டிக்கணும்னு ஆசைப்பட்ட உன் ஆசையை நிறைவேற்றி வைக்காம போயிட்டேனே. நீதாமா என்ன மன்னிக்கணும். அழாதீங்க மாமா. சிரிச்ச முகத்தோட என்ன அனுப்பி வைக்கணும். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. மாமா சொல்லுமா. சாக போற நேரத்திலேயாவது உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன், நிறைவேற்றி வைப்பீங்களா? நிச்சயமா நிறைவேற்றி வைக்கிறேன். என்னமா செய்யணும் சொல்லு. சத்தியமா? சத்தியமா.
மாமா, உங்க கையால என் கழுத்துல ஒரு தாலி கட்டி என்ன கட்டு கழுத்தையே அனுப்பி வைக்கணும். பாப்பா, தப்பு இல்லப்பா. ஆமாப்பா, அவ இங்க வந்ததுல இருந்து இந்த வீடே கோயில், உங்க அக்காவே குலதெய்வம்னு வாழ்ந்துட்டு இருக்கா. அவ ஆசையை நிறைவேற்றுப்பா, இல்லைன்னா அவ நெஞ்சு வேகாதுப்பா. ஆமா தம்பி, கண்ணி கடியாத பொண்ணு மனசுல குறை வச்சுட்டா குடும்பத்துக்கு ஆகாதும்பாங்க. ஒரு மஞ்சத்தோட கைத்துல கட்டி கொண்டாங்க. தேவையில்லை. அக்கா வந்து மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் விஷம் குடிக்கல. உங்களை அடியறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல மாமா. என் கல்யாணத்துக்கு நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடணும். கண்டிப்பா வரும்மா. உன் கல்யாணத்தை நான் தானே நடத்தி வைக்க போறேன். ஏன்பா, அவர் எப்படி இருக்காருன்னு நீங்க சொல்லவே இல்லையே. ஏம்மா, கொஞ்சம் வெளிப்படையாவே சொல்லட்டுமா? சொல்லுங்கப்பா. பையன் கருப்பா இருந்தாலும் களையாவே இருக்காமா. வரேன்பா. டிரைவர், பார்த்து கூட்டிட்டு போப்பா. பாய் பாய். பையன் கருப்பா இருந்தாலும் களையாவே இருக்காமா. மாமா மிதிச்ச மிதியில உடம்பெல்லாம் கட்டு கட்டா வீங்கி போச்சு. அடி அத்தாடி, எம்புட்டு வலி. அப்பா, ஏண்டி ஆசைப்பட்டவனை கட்டிக்கிறதுன்னா அம்பிட்டு சுடுவாவ நடக்கும். அடியும் மிதியும் தாங்கிக்கத்தான் வேணும். ஆமா, பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன், அது என்னாச்சு? பண்ணிட்டேன் மாப்ள, பண்ணிட்டேன். பட்டணத்துக்கு போயிருக்க பிரசிடன்ட் காலையில போட் மேல வந்து இறங்கின உடனே பஞ்சாயத்து. அச்சா, இந்த பஞ்சாயத்துல நம்ம கோட்டை விட்டுற கூடாது. எப்பாடு பட்டாச்சும் அவ ஏமாத்தி கட்டின தாலியை இறக்கணும். இறக்குற மாப்ள, இறக்குறேன். ஆனா உங்களுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும். என்ன சொல்றீங்க? பஞ்சாயத்துல பெரும்பாலும் கலந்துக்கிறவங்கள இந்த மேட்டுப்பட்டி வகைராதா. அவங்க கொஞ்சம் தண்ணி வண்டி ஒரு 500 வெட்டிங்கன்னா எல்லாத்தையும் குளிப்பாட்டி கொண்டு வந்து படுக்க வச்சிடறேன். 500 என்ன? இந்தாங்க 1000 வச்சுக்கங்க. பஞ்சாயத்து பஞ்சர் ஆயிடுச்சு. இப்ப பஞ்சாயத்து பயம் போயிருச்சு. ஆனா சந்தியாவை நினைச்சாதான். அதான் தினம் நீங்க போய் தைரியம் சொல்லிட்டு வர்றீங்களே, அப்புறம் என்ன? நான் என்ன சொன்னாலும் அவ பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கா. அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிறவாளுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உத்தரவு போடுங்க மாப்ள, நான் வேணா போய் துணைக்கு படுத்துக்கிறேன். இந்த அந்தியூர் சரோஜாவால எனக்கு ரொம்ப கெட்ட பேரு. மச்சான், உங்க யாருக்கு சந்தியா பத்தி தெரியாது. அது சரி. பஞ்சாயத்து முடிவு தெரியற வரைக்கும் அவ தூங்க மாட்டா. என்ன நடந்தது? ஏயா இப்படி ஒரே கரைச்சலா இருந்தா எப்படியா பேசுறது? ஏயா கூச்சல் போடுறீங்க? பிரசிடென்ட் ஐயா சொல்றத கேளுங்க. பாண்டி மீனா கட்டிக்கிட்டது திருட்டு தாலி, அத கலத்தனம்னு மருது சொல்றது மட்டும் இல்ல, நடந்தது கல்யாணமே இல்ல. நான் இவ புருஷனும் இல்ல, இவ எனக்கு பொண்டாட்டியும் இல்லன்னு இந்த கூட்டத்துல முடிவு பண்ணி ஆகணும். ஏமா, நீ என்ன சொல்ற? ஊர் பெரியவங்க எல்லாரையும் கும்பிடுறேனுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன். இது சத்தியம். நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் மாமனை தவிர
வேற எந்த ஆம்பளையும் மனசால கூட நினைச்சது இல்லைங்க. அவர் எனக்கு இல்லாம போயிடுவாருங்கிற பயம் வந்துருச்சு. அவர் மேல நான் வச்சிருக்கிற ஆசை அம்புட்டு இல்லைங்க. அவரே என்னை விட்டு போயிடுவாருங்கிற பயத்துலதான் அப்படி செஞ்சு இந்த தாலிய கட்ட வச்ச. வேற ஒருத்தி நான் கட்டிக்கிட்டா என்ன நீ கொலை கூட செஞ்சிருவேன் கேட்டா, அதுவும் என் மேல உள்ள ஆசையிலம்ப. அப்படித்தானே? அப்படி சொல்லாதீங்க மாமா. உங்களை ஒரு இரும்பு கடிச்சா கூட நான் அப்படியே துடிச்சு போடுவேன்னு தெரியுமில்ல. பசப்புறதெல்லாம் வச்சுக்காத, அவங்களுக்கு பதில் சொல்லு. திருட்டு நாய. நான் கடைசியா சொல்றது இதான். நான் செஞ்சது தப்புன்னா எனக்கு எந்த தண்டனை வேண்டாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா என் கழுத்துல இருக்கிற தாலியில யாராவது கை வச்சீங்க, நான் உசிரியே விட்டுருவேன். அம்புட்டுதான். அதுவும் சொல்ல வேண்டியது சொல்லிடுச்சு. நாங்க பஞ்சாயத்தாரோட எங்க முடிவை சொல்றோம். இது நம்ம சாதிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை. நம்ம சாதியை சேர்ந்த ஒரு பொண்ணை வாளா வெட்டி ஆக்குறதுக்கா இத்தனை மரபணு மீசையை முறுக்கிட்டு ஒன்னா சேர்ந்தவங்கிறதா பஞ்சாயத்தாரோட கேள்வி. அதுவும் இல்லாம நாமளும் அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கோம். நமக்கும் பொண்டு வரசு இருக்குதுங்க. அதனால பாண்டி மீரா கழுத்துல கட்டின தாலியை கலத்துறது பெரிய பாவம். சாதாரண பாவம் இல்ல, பஞ்சமா பாதுகாப்பு. தாலையில எவனாலும் கை வச்சுங்க, கைய இல்லாம போவீங்க. அதனால பாண்டி மீனா கழுத்துல கட்டின தாலி அவ கழுத்துலதான் இருக்கும். அதை கலத்துறதுக்கு கட்டினவனுக்கு கூட உரிமை இல்ல. கிடையாது கிடையாது. எவனாலும் கை வைக்க சொல்லு பாப்போம். ஆக இவதான் என் பொண்டாட்டி, இவ கூட தான் வாழ்ந்தாகணும், அதுதான் என் தலையெழுத்துன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? இல்லப்பா, அதையும் நாங்க பேசி முடிவு பண்ணிட்டோம். இது உன் சம்மதம் இல்லாம நடந்த கல்யாணங்கிறதுனால நீ உன் இஷ்டப்படி யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதை தடுக்க இங்க யாருக்கும் உரிமை இல்ல. அந்த பொண்ணு ஒரு வேலைக்காரியா வச்சு இருந்துட்டு போட்டுமே, அதை மூலிக்கழுத்த அலைவிடக்கூடாதுங்கிறதா பஞ்சாயத்தாரோட தீர்ப்பு. பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க. மாப்பிள்ள மருது, நான் பேசுறது கரெக்ட் தானே? நான் எப்பவுமே ஓம் பக்கம் தான். என்ன புடிச்சு கொண்டு போங்கடா. மாமினா, தம்பி, நீ பஞ்சாயத்துல ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன். அது வந்துப்பா. பேசாத. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. கூட பிறந்த பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் பெருசா போச்சு. முட்டாள்தனமா உன்னை போய் அக்கா அக்கான்னு உசுறு விட்டுக்கிட்டு இருந்தானே. தம்பி, என்ன நீ அப்படி கூப்பிடுறது? இதுதான் கடைசி தடவை. நீ எனக்கு அக்கால இருக்கிறத விட மாமியார இருக்கத்தானே ஆசைப்பட்ட. அப்படியே இருந்துட்டு போ. இனிமே நமக்குள்ள இருக்கிற அக்கா தம்பிங்கிற உறவு என்னையோட அருந்து போச்சு. தம்பி, நான் செஞ்சது வேணா குத்தமா இருக்கலாம்ப்பா. அதுக்காக எம்பட்டு பெரிய தண்டனை கொடுத்துறாதப்பா. இது தண்டனை இல்ல. பஞ்சாயத்துல சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்சவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவளும் நானும் சந்தோஷமா இருக்கிறத நீ பார்க்கதான் போற. அதான் அவனுக்கு கொடுக்க போற பெரிய தண்டனை. அதான் என்னால தானே உனக்கு இம்புட்டு கஷ்டம். பொண்ணா பிறந்துட்டாலே கஷ்டம் தான். நடந்து போச்சு, அவளை ஏத்துக்குங்க. நான் இந்த ஊரை விட்டு போறேன். சந்தியா, என் கூடவே விழுந்த மீனா என்னை ஏமாத்திட்டா. கூட பிறந்த அக்காளும் எனக்கு துரோகம் செஞ்சுட்டா. என் மச்சானும் ஊதாரியா போயிட்டாரு. இந்த நிலைமையில என் மேல அன்பு செலுத்துற ஒரே உயிர் நீதான். நீயே என்னை விட்டு போயிட்டா நான் இந்த உலகத்திலே இருக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் இங்கேயே இருக்கேன். நான் போக மாட்டேன். மாமோய், மாமோய் பாலு. நீயே குடி, இல்லைன்னா மாட்டு தொட்டியில கொண்டு போய் ஊத்து. ஏமாமா, டவுனுக்கா போறீங்க? மதகுப்பட்டி ஐயர் கடையில அல்வா நல்லா இருக்கும், கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா?
சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்க போறேன். அப்படியே உனக்கு 2 கிலோ வாங்கிட்டு வரேன். அதை தின்னு. அல்வா கேக்கு மூஞ்சி மொகர கட்டியும் பாரு. மீனா முள்ளு குத்திடுச்சா? எடுத்து விடட்டுமா? எப்படி? கைய விடு. நானும் உன் மச்சான் தாண்டி. இப்படி ஒதுங்குவோமா? எப்படி புடி? எப்படி? நீ அங்க தேடுற, நான் இங்கல இருக்கேன். இப்பவே உனக்கு இவ்வளவு மூச்சு வாங்குதே, அதனால ஓடக்கூடாதுன்னு சொன்னேன். வா. ஏய், உன் முதுகுல மண்ணு படாம விட மாட்டேன்டி. என் ரூமுக்குள்ள வந்து படுக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். புருஷன் படுக்கிற இடத்துல படுக்காம பொண்டாட்டி வேற எங்க போய் படுப்பாங்களா? ஆமா, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து நடந்த கல்யாணம் கெட்டு போச்சு. பொண்டாட்டி என் பொண்டாட்டி. கடைசியா சொல்றேன், இன்னொரு தடவை என் பொண்டாட்டின்னு சொன்ன நடக்கிறதே வேற. எங்க என் மூஞ்சிய பார்த்து என்ன உங்க பொண்டாட்டியா நினைக்கலன்னு சொல்லுங்க. சொல்றேன்டி, உன்னை என் பொண்டாட்டியா நினைக்கல. நான் நம்ப மாட்டேன் மாமா. ஏன்னா நீங்க சொல்றது உண்மையா இருந்தா ஒருத்தன் என் கைய பிடிச்சு இழுத்தப்போ எவக்கையோ எவனோ பிடிச்சு இழுக்கிறான்னு சொல்லி பேசாம விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே. பாவம், அவனையே போட்டு அம்புட்டு அடி அடிச்சிய. உனக்குன்னு இல்ல, எந்த பொண்ணுக்கும் அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தாலும் நான் அப்படிதான் உழைச்சிருப்பேன். இப்ப கூட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க மாமா. ஏன் உங்களையே நீங்க ஏமாத்திக்கிறீங்க? ஏண்டி, நீயும் உன் புருஷனும் சந்தோஷமா இல்லைங்கிறத வெளியே காட்டிக்கிறாம எப்படி உன்னால இருக்க முடியுது? வேற என்ன தச்சு பண்ண சொல்ற?
இப்படி கட்டிக்கிட்டது அவங்க தப்பு இல்லையே. எப்படி பார்த்தாலும் குத்தவாளி நான் தானே. சுத்த விவரம் கட்டவளா இருக்கியடி. இந்த பாருடி, புருஷனை நாம தான் வழிக்கு கொண்டு வரணும். அடப்போ அத்தாச்சி, அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியாதாக்கும். புடிச்சா புடிச்சதுதான் அம்புட்டு ரோசக்காரவங்க. ஆமா, ஆம்பளைக்கு ரோஷத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அடியே, அவங்க விலைக்கு போவாங்க. நாம தான் விரட்டி பிடிக்கணும். இன்னைக்கு ராத்திரிக்கு நான் சொல்ற மாதிரி செய்ய. அப்புறம் பாரு, கருவாட்டு பானைய பூனை சுத்துற மாதிரி உன்னையே சுத்தி வரலாம். நெசமாவா சொல்றீங்க? சொல்லுங்க அத்தாச்சி. ஒரு வாய் வெத்தலை பாக்க கொடு. எல்லாத்தையும் வளா வரைய புட்டு வேணுதாலும் கேளுங்க தரேன். இந்த கொஞ்சிரதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டு பல்ல கலட்டிடுவேன். மூஞ்சி முகர கட்டியும் பாரு.
கைய விடியா ஆடி. அட கைய விடியா ஆடி. கைய விடுங்கறல்ல சாமி இந்த நியாயத்தை கேளுங்க. ஏன்னா சனிக்கிழமை உங்க சண்டை மாமூலாயிடுச்சே. அது கிடக்கட்டும். நீங்க தானே எங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சீங்க. ஆமா நான் தான் முடிச்சு வச்சேன். இவன் என்ன சொல்லிட்டு நான் கேளுங்க. என்னடி சொன்னேன்? அப்படி என்னத்த பெருசா சொல்லிவிட்டேன் இவங்கள கழுதான்னு திட்டினா பாத்தீங்களா இதான் ஜாக்குன்னு இன்னொரு தடவை சொல்லிவிட்டா. ஏண்டி புருஷனை கழுதைன்னு திட்டலாமோ? எனக்கு நாயினா ரொம்ப பிடிக்கும் அத சொல்லி எப்படி திட்டனா பாத்தீங்களா சாமி நான் என்ன ரொம்ப பிடிக்குமா? நான் இவங்க ஆத்தா வீட்டுக்கு அனுப்பிடுறேன். இத பாருமா, நீ புருஷனோட ஒழுங்கா வாழணும்னா உன் மச்சான கழுதைன்னு திட்டப்பட. சரி சாமி அப்படின்னா கழுதைய மச்சான்னு திட்டலாமா? அத்தாச்சி என்னடி வலிக்கண்ணு? 2 நாளா தலைவலின்னு முனகிக்கிட்டே கிடக்குறா. நானும் எனக்கு தெரிஞ்ச மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து பாத்துட்டேன். தலைவலி குறையறதா காணும். ஏப்பா மருது நீ என்னப்பா சொல்ற? அத்தாச்சி அவங்க வினைய அவங்க தான் அனுபவிக்கணும். அன்னைக்கு என் நெஞ்சு வலிச்சதே அப்ப யாரு கவலைப்பட்டேன்? மாட்டுக்கு முடியலன்னா கூட மாட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போறோம்ல, அதை விடவா கேவலமா போயிட்ட மக. ஆத்தா நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட? 2 வாட்டி வர காப்பி வச்சு குடிச்ச இப்ப தலைவலி தேவலைங்கிறல்ல. சும்மா ரெடி. பொண்டாட்டியாத்தான் சுகப்படல, உடம்புக்கு முடியலங்கிறப்பவாச்சும் இந்த இருக்கிற டவுன் கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காமிக்க கூடாதா? அத்தாச்சி பொண்டாட்டிங்கிறதுக்காக இல்ல, நம்ம குடும்பத்தை அண்டி வந்தவங்கிறதுக்காக சொல்றேன். சிலையை மாத்திட்டு கிளம்ப சொல்லு. திருப்பத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அங்க பெரிய பெரிய டாக்டர்லாம் இருப்பாங்க, நல்லா பாப்பாங்க. வாங்க. ஏன் சார் அவங்க அடிக்கடி தலைவலி வருதுன்னு சொல்லிருப்பாங்களே? ஆமா டாக்டர்யா, அப்பெல்லாம் மாத்திரை போட்டுக்க சொன்னா கேட்க மாட்டா, கடுங்காத்தையும் வச்சு குடிச்சுக்குவா. அங்கதான் தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க அப்பவே கொண்டு வந்து காமிச்சிருந்தீங்கன்னா நாங்க ஏதாவது செஞ்சிருக்கலாம். எஸ், அவங்களுக்கு வந்திருக்கிறது சாதாரண வியாதி இல்ல, பிரெயின் டியூமர், அதாவது மூளையில கட்டி. டாக்டர் என்ன சொல்றீங்க? அதிகம் போனா இன்னும் 5 அல்லது 6 வாரம் தான் அவங்க உயிரோட இருப்பாங்க. ஆமா, இப்ப அந்த மிஷின்குள்ள வச்சு போட்டோ எடுத்தாங்களே, மண்டக்குள்ள இருக்கிறதெல்லாம் தெரியுமாமே? ஆமா, அதை நினைச்சா சிரிச்ச. ஆமா, என் மாம என் மண்டக்குள்ள களிமண் தான் இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. இப்ப அந்த போட்டோவை பார்த்தா மண்டக்குள்ள களிமண் இருக்காதுன்னு தெரியும். பாவம் ஏமாந்து போயிருவாங்க. இவன் சொத்து பூரா வித்து வேணும்னாலும் செலவழிக்கிறேன். எப்படியாவது என் பாப்பாவை காப்பாத்துங்க. அந்த கட்டத்தை எல்லாம் அவங்க தாண்டிட்டாங்க. எங்களால மட்டும் இல்ல, இனி எந்த டாக்டராலையும் அவங்களை காப்பாற்ற முடியாது. எப்ப பாக்குறதெல்லாம் 2 தெரியுதுன்னு சொல்றாங்களோ அப்ப நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் டாக்டர். ஆமா, அவங்க முடிவு நெருங்கிட்டதுக்கு அது அறிகுறி. அடுத்தது பார்வை மறைய ஆரம்பிக்கும், தூக்கமா வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நீங்க வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க. ஏன் மாமா இம்புட்டு நேரம் கழிச்சு வரீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல பாப்பா. எனக்கும் ஒண்ணு இல்ல மாமா, தலைவலி எல்லாம் பறந்து போயிருச்சு. நான் ஒரு மக்கு அங்க பருத்தி விதைய ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். நான் போய் தான் ஆட்டணும், இல்லன்னா ஆத்தா கடந்து வெய்யும். வாங்க மாமா. தம்பி மருது வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கியாந்துட்டு தம்பி. தம்பி நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்னன்னு?
இத்தனை நாள் இல்லாம இப்ப எதுக்கு தம்பி புதுசா இந்த பழக்கம்? அண்ணே, என் மனசுல இருக்கிற வேதனைய என்னால சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. என் வேதனையை மறக்க இப்ப இதை குடிக்கிறத தவிர வேற வழி இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. மாப்பிளே, உங்களுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. நமக்குள்ள நடக்கிற இந்த சில்லறை வியாபாரம் எனக்கும் கட்டுப்படி ஆகல. பாவம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ஒரே அடியா மொத்தமா வியாபாரம் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட இனி எதுவுமே இல்ல. இந்த வீட்டையே உன் வயலையும் தவிர. அப்படித்தானே? இந்த வெத்து பத்திரம் ரெண்டையும் என் பேருக்கு எழுதி கொடுத்துரு. அப்புறம் உனக்கு தொல்லையே இல்ல. நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன். மச்சான், இன்னும் 1 வாரமோ 10 நாளோ பாப்பாவோட கதை முடிய போகுது. அவளை அனுப்பி வச்சுட்டு நீங்க கேட்டபடி இந்த வீட்டையும் வயலையும் உங்களுக்கு எழுதி வச்சுட்டு கட்டின வேட்டியோட நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன் மச்சான். அடைச்சா கையெடுப்பா. ஒரு நாள் கூட என்னால பொறுக்க முடியாது. திருப்பத்தூர் நாகராஜன் கிட்ட விலையெல்லாம் பேசி அட்வான்ஸை கை நீட்டி வாங்கிட்டேன். ஏன் நானே எங்கிட்ட போறது? வேணா என்கிட்ட கெஞ்சறது அவர்கிட்ட கெஞ்சி பாரு. மனசரிங்க ஒரு வேலை டைம் கொடுத்தாலும் கொடுக்கலாம். இந்தா வேணா புடியே போடுப்பா. பிரச்சனைகள் இருக்குப்பா. புடியே இந்தா போடுப்பா. ரொம்ப தேங்க்ஸ் பா. ஓ, நீ வேற இருக்கிறியா? உன்னை தாண்டி உன் அருமை தம்பியோட இங்கதான் இருக்க போறேன்னா நீ இங்கே இருக்கலாம். நான் உடனே புறப்படுறேன். இல்ல என் கூட வர்றதுனாலும் வரலாம். உனக்கு சேலையை மாத்திக்கிற டைம் தான் கொடுப்பேன். என்ன சொல்ற? சேலையை மாத்திக்கிறேங்க. நீ தாண்டி பொம்பளை. வள்ளிக்கண்ணு, வள்ளிக்கண்ணு, வள்ளிக்கண்ணு. பூவோடையும் பொட்டோடையும் புருஷன் பின்னால ஒரு பொணமா போறதா, இல்ல கூட பிறந்தவளுக்காக தான் சுகப்பட வேண்டிய வயசுல எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற தம்பி கூடவே இருக்கிறதான்னு யோசிச்சு பார்த்தேன். தம்பியா தாங்க பிறந்தான். ஆனா இன்னைக்கு என் மனசுல தகப்பனை விட உயர்ந்துட்டான். என் வயிற்றுல பிறக்கலனாலும் என் நெஞ்சிலேயே பிறந்து இன்னைக்கு சாவுக்காக இப்பவோ அப்பவோன்னு போராடிக்கிட்டு இருக்காளே, அந்த என் மகளையும் தம்பியையும் இந்த நிலைமையில விட்டுட்டு வர்றதுக்கு என் மனசு இடம் தரல. சீலையை மாத்திக்க டைம் கொடுத்தீங்க, மாத்திக்கிட்டேன். நீங்க போலாம். இந்தாங்க மாப்பிள பத்திரம். வேற ஏதாவது கையெழுத்து வேணுமா மாப்பிள? என்ன கொல்லாதீங்க மாப்பிள. யாராலையும் திருத்த முடியாது என்ன என் பொண்டாட்டி வள்ளிக்கு என்ன திருத்திட்டான். வெக்கத்தை விட்டு சொல்றேன். அவ காலில் விழுந்துட்டு இப்ப நான் புது மனுஷனா வந்திருக்கேன் மாப்பிள. மச்சான், ஆமா மாப்பிள. இந்த வீட்டோட நல்லது கெட்டதுல எனக்கும் பங்கு இருக்குங்கிறத நான் உணர்ந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள. என்ன மச்சான் அது? அப்படிலாம் சொல்லாதீங்க. மாமா, வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமாமா. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, சொன்ன கோச்சுக்க மாட்டீங்களே? கோச்சிக்கவே மாட்டேன். சொல்லு. நீங்க என்ன ஏத்துக்கிட்டீங்கல்ல? ஆமா. நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம்ல? ஆமாமா. இதை இந்த ஊர்ல சொன்னா எந்த கழுதியும் நம்ப மாட்டேங்குது. அதனால அவங்க நம்புற மாதிரி நாம என்ன செய்யணும்? வேற ஒண்ணு இல்ல மாமா,
நம்ம குலதெய்வத்துக்கு கடா வெட்டி பொங்க வச்சு ஊர் சனம் பூராத்துக்கும் கல்யாண சாப்பாடு போடணும். நாளைக்கே நம்ம குலதெய்வத்தை கும்பிட போறோம். போதுமா? ஐயோ, மாமாதான் மாமாதான். முதல்ல இதை ஆத்தா கிட்ட சொல்றேன். ஆத்தா ஆத்தா. இப்பவாவது நான் கல்யாணம் முடிச்சதை ஒத்துக்கிறியா? நீ போட்ட அந்த கசாப்ப தின்னதுக்கு அப்புறம் ஒத்துக்கலனா இந்த ஆடை உசுரோட வந்து என்ன முட்டி தள்ளிவிடும் போ. மீனா, என்னப்போ? என் மனசுல ஒரு சின்ன ஆசை, அதை நிறைவேற்றி வைப்பியாமா? என்ன அப்போ அப்படி கேட்டுப்புட்டீங்க? மாமன் கிட்ட சொல்லல. பாட்டில் வாங்க தானே கேக்குறீங்க, ஆனா அதை சரியான அளவோட குடிங்க. இந்தாங்க. இல்லம்மா, நீ நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு நான் குடிக்கிறதையே விட்டுட்டேம்மா. அப்ப நான் ஆசைப்பட்டது அது இல்லம்மா. வேற என்ன வேணும் கேளுங்க. எனக்கு வேற எதுவும் வேண்டாமா. உன் மனசார ஒரே ஒரு தடவை என்ன அப்புன்னு கூப்பிடுமா, அது போதும். என்ன அப்போ? எப்பவுமே நான் உங்களை மனசார தானே கூப்பிட்டு இருக்கேன். வேணும்னா இப்பவும் கூப்பிடுறேன். அப்போ அம்மா. பாப்பா, இத வந்துட்டு மாமா வர. என்ன சாமி சொல்றீங்க? ஆமாப்பா, மூலஸ்தானத்துல ஒரு அம்மன் சிலை தானே இருக்கு. ஆமா, அது அவளுக்கு ரெண்டா தெரிகிறது. ஏ சாமி, 2 சிலை வச்சிருக்காரு என்ன பார்த்து கேட்டா. எதுக்கும் நல்ல டாக்டர் அழைச்சிட்டு போய் காட்டுப்பா. படிருங்க, கஷ்டமா இருக்கா? கொஞ்ச நேரம் வேணா உட்கார்ந்துட்டு போலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாதா மாமா. சொல்றதுக்கு கூச்சமாவும் இருக்கு, ஆனா சொல்லாமையும் இருக்க முடியல. நாங்க தானமா இருக்கோம், சொல்லுமா. கீழே வரைக்கும் நீங்க என்ன தூக்கிட்டு போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இதுல என்ன இருக்கு கூச்சப்பட? போதும், இறக்கி விட்டுருங்க மாமா. பாப்பா, நீ அத்தாச்சியோட ஊருக்கு போ. மச்சான் பந்தி பரிமாறிக்கிட்டு இருக்காரு. பந்தி முடிஞ்சதும் நானும் அக்காவும் மச்சான கூட்டிட்டு வந்துடுறோம். சீக்கிரமா வந்துருங்க. வரேன் அத்தா. வாங்க அத்தாச்சி. சீக்கிரம் வந்துருங்க மாமா. அக்கா, ஐயர்கிட்ட இப்ப 2 அம்மன் சிலை வச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்கா. அதுவும் இல்லாம டாக்டர் சொன்ன மாதிரி பார்வை குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, இல்லைன்னா உங்க முன்னாடி அவளை தூக்கிட்டு வர சொல்லிருக்க மாட்டா. என்னமோ தெரியல, அவ நம்ம கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. அதனால ஊருக்கு போனதும் உறவு முறைக்கெல்லாம் மச்சான சொல்லிட்டு வர சொல்லு. தம்பி, என்ன பாப்பா, அதுக்குள்ளேயே படுக்க கிளம்பிட்ட? என்னமோ தெரியல மாமா, தூக்கமா வருது. இல்லம்மா, இன்னைக்கு நீ தூங்க கூடாது. அடியாத்தி, ராத்திரி பூரா தூங்க கூடாதா? இப்பவே கண்ணு கடந்து சொருகுதுங்கிற. அதுக்கு இல்ல பாப்பா, இன்னைக்கு ராத்திரி சிவராத்திரி. இன்னைக்கு ராத்திரி பூரா தூங்காம கண்ணு முடிச்சிருந்தா
சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லுவாங்க. நான் ஒரு மக்கு, நாளும் தெரியல நட்சத்திரமும் தெரியல. ஏன் மாமா, இன்னைக்கு ராத்திரி கண்ணு முழிச்சா காலையில சொர்க்கத்துக்கு போயிடுவேனா? அப்படி இல்லம்மா, நாம எப்ப சாகுறோமோ அப்ப. மாமா, சொர்க்கத்துக்கு போறதுக்காக இல்லாட்டியும் நீங்க சொல்றதுக்காக தூங்காம இருக்க. ஆனா தூங்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? நீ தூங்காம நான் பாத்துக்கிறேம்மா. எப்படி மாமா? பாப்பா பாட்டு பாடி குழந்தைய தூங்க வைப்பாங்க. ஆனா என் பாப்பா தூங்காம இருக்கிறதுக்காக நான் பாட போறேன். எடுத்து வச்ச பாலம், விரிச்சு வச்ச பாயம், வீணாகத்தான் போகுது, அந்த வெள்ளி நில காயுது. எடுத்து வச்ச பாலம், விரிச்சு வச்ச பாயம், வீணாகத்தான் போகுது, அந்த வெள்ளி நில காயுது. அடி பூங்காத்தே மனம் வாடாதே, திருவுதாப்பூவே அடி நீதான் எந்தன் வாழ்வே. எடுத்து வச்ச பாலம், விரிச்சு வச்ச பாயம், வீணாகத்தான் போகுது, அந்த வெள்ளி நில காயுது. நாடோடி மன்ன நீ பார்த்து வந்த நம்மூரு தேட்டரில, அத நான் இன்னும் மறக்கவில்லை. தூங்காத தம்பி பாட்டொன்ன சொல்லி தூங்காம பண்ணலியா, அத நீ இப்ப எண்ணலியா. தூங்கினா தாங்குமா மாமன் நெஞ்சோ, நான் படும் வேதனை கேளு கொஞ்சம். என் ஜீவன் நீதான், உன் தேவன் நான் தான். எடுத்து வச்ச பாலம், விரிச்சு வச்ச பாயம், வீணாகத்தான் போகுது, அந்த வெள்ளி நில காயுது. என்ன மாமா, எனக்கு என்னாச்சு? சொல்லாம நானே திண்டாடுறேனே சிங்கார பூந்தேனே, என் சம்சாரம் நீதானே. நீ வச்ச பாசம் நீங்காத நேசம் நான் வைத்து நாளாச்சு, அது என் பாவம் என்றாச்சு. எண்ணினா கண்ணுதான் ஈரமாச்சு, என்னவோ நெஞ்சில பாரமாச்சு. அந்தி நேரானா இந்த பாட்டு தானா. எடுத்து வச்ச பாலும், விரிச்சு வச்ச பாயும், வீணாகத்தான் போகுது, அந்த வெள்ளி நில காயுது. அடி பூங்காத்தே மனம் வாடாதே, சிறுதாப்பூவே அடி நீதா எந்த
எந்தன் வாழ்வே எடுத்து வச்ச பாலும் பிரிச்சு வச்ச பாலும் வீணாகத்தான் போகுது அந்த வெள்ளி நிலம் காயுது. மாணிக்கம், உறவு முறைக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. சாப்பாட்டுல எந்த விதமான குறையும் வரப்படாது. குறைய வராம நான் பாத்துக்கிறேன் போ. தம்பி, இன்னைக்கு மீனாவை பாத்தியா? வெள்ளமே எந்திரிச்சிட்டா, கலகலப்பா இருக்கா. எனக்கு என்னமோ முகத்தை பார்க்கும்போது அவளுக்கு சீக்கிரமே சௌரியமாயிரும் தோணுது. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஆயிடக்கூடாதுதான் நான் சாமியை வேண்டிக்கிறேன். அதான் கூப்பிடுறேன். அம்மாடி மாமா, சரி இங்க உட்காந்துக்குவா. உட்காருமா. மாமா, அங்க நிக்கிறவக தானிப்பட்டி சித்தப்பு இல்ல? ஆமாமா. நம்ம வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனவக இப்ப வந்திருக்காளே, ஏன் மாமா? குத்தம் பார்த்தா சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னமோ நம்மள பாக்கணும்னு தோணி இருக்கு, அதான் வந்திருக்காங்க. அவங்க வீராய் ஐட்டு இல்ல? ஆமாமா. போன வருஷம் பூத்திருவிழாவுக்கு வந்தப்போ நம்ம ஆத்தா முகத்துல மொழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனவங்க அவங்க கூட வந்திருக்காங்களே. அது ஒண்ணுமில்ல, செவலப்பட்டியில சடங்குக்கு வந்திருந்தாங்க. பழசையெல்லாம் மறந்துட்டு நம்மள பாத்துட்டு போன்னு வந்திருக்காங்க. இல்ல மாமா, இங்க என்னமோ விசேஷம் நடக்க போகுது, அதுக்காக வந்திருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாப்பா, சும்மா தான் வந்திருக்காங்க. இல்ல அத்தா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட என்னமோ மறைக்கிறீங்க. இல்ல பாப்பா, இந்த வீட்டுல உனக்கு தெரியாம என்ன விசேஷமா நடக்கும்? நான் சொல்லட்டுமா மாமா? நான் சாக போறேன்னு தானே இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. பாப்பா, எனக்கு தெரியும் மாமா. இல்ல பாப்பா, உனக்கு ஒண்ணு இல்ல. நீ ஆத்தா, கோயில சேலை கொடுத்த அன்னைக்கு சந்தியாமா உங்ககிட்ட சொன்னதை நான் கேட்டுட்டேன். என் சாவு எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க எல்லாம் ஆசைப்படுறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க மனசு நோக கூடாதுன்னுதா நானும் தெரியாத மாதிரியே நடந்துக்கிட்டேன். அப்படியெல்லாம் பேசாதமா. இல்ல மாமா. மாமா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சந்தியாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும். இப்ப அதெல்லாம் எதுக்குமா? உனக்கு ஒண்ணும் வராது மாமா. ஆத்தா, அப்ப ஏன் எல்லாரும் அழுகுறீங்க? எனக்காக நீங்க யாரும் அழுகப்படாது. நான் அழுகுறேன்னு பாத்தீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பிறந்தப்போ அப்ப ஆத்தா தெரியாத அனாதையா பிறந்த. ஆனா போறப்போ என் ஆத்தா, என் அப்பு, என் மாமா இத்தனை சொந்தத்தையும் சம்பாரிச்சுட்டு போற பாத்தீங்களா? மாமா, நீங்க அழுவப்படாது. மாமா, நீங்க எவ்வளவு நல்லவங்க. உங்ககிட்ட நான் சாக போறதா சொல்லி ஏமாத்தி தாலி கட்டி வச்சுட்டேன்ல. பாப்பா, அதையில ஏமா இப்ப பேசிக்கிட்டு? இல்ல மாமா, இது திருட்டு தாலி. இத கட்டின உங்க கையாலேயே இத உன்னையே நான் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தாலி என்னமா? ஏ மாமா, நெசமாவே என்ன பொண்டாட்டியே ஏத்துக்கிட்டீங்களா? சத்தியமா ஏத்துக்கிட்டமா? பாத்தியா, என் மாமா பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டாங்க. அப்போ அத்தாச்சி, ஆத்தா, சித்தப்பா எல்லாரும் பாத்தீங்களா? பாத்தீங்களா? என் மாமா பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டாங்க. என்னை ஏத்துக்கிட்டாங்க. என்னை மீனா, இந்த ஆத்தா விட்டுட்டு போயிட்டியாமா?
எங்களெல்லாம் அனாதையாக்கிட்டு போயிட்டியம்மா ராஜாந்தி. அம்மாடி. சந்தியா, இந்த 4-5 வாரத்துல பாப்பா என் மனசுல சிலையா பதிஞ்சிட்டா. இனி வேறொருத்தி மேல இந்த அளவுக்கு அன்பு செலுத்த முடியுமான்னா நிச்சயமா அது என்னால முடியாது. தெரிஞ்சோ தெரியாமல உன் மனசுல ஆசைகளை வளர்த்துட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிரு. நானே ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அங்க பாருங்க, உங்க நினைவோட நான் இந்த ஊரை விட்டு போறேன். எத்தனையோ நாளா குங்குமம் வச்சுக்கிறேன். ஆனா நாளையில இருந்து நான் வச்சுக்கிறப்போ அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அது எனக்கு மட்டும்தான் புரியும். நான் வரேன்.